அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரீசெண்டாக நான் ஒரு பேக்கேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். 10 years ஆர்கானிக் பாஸ் பேப்பர் பேக்கேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேக்கேஜுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது சம்மந்தமாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேக்கேஜுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குது, மற்ற கிளாஸஸை விட இந்த கிளாஸ் வந்துட்டு ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுது சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ஆர்கானிக் நம்ம எடுத்தோம்னு சொன்னா, ஆர்கானிக்கை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 22.5 புள்ளிகள் நமக்கு என்ன செய்யும், பேப்பர்ல வரும். எவ்ரி இயர்ஸ் பார்த்தோம்னு சொன்னா 22.5 மினிமமாக வரும். சரி, ஸோ அதுல வந்துட்டு முதலாவது எஸ்ஏக்கு வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா 7.5 மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னு சொன்னா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு 5 மார்க்ஸ் வரும். சரி, அதே மாதிரி ஆக குறைஞ்சது வந்துட்டு எம்சிக்யூ 10 மார்க்ஸ்க்கு வரும். சரி, ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா 7 5 12 22.5 உங்களுக்கு டோட்டலாக வரும். சரி, ஸோ இதுல எஸ்ஏ क्वेश्चंसல என்னென்ன ஐடியாஸ், எப்படி நம்ம எஸ்ஏ क्वेश्चंस ஃபேஸ் பண்றது. ஸோ 7.5 மார்க்ஸ் வருதுன்னு சொன்னா அந்த 7.5ல ஆக குறைஞ்சது ஒரு பிள்ளை வந்துட்டு 7வது எடுக்கணும். ரைட், உதாரணமாக ஆர்கானிக்ல 22.5 மார்க்ஸ் என்று சொன்னாலே நீங்க கட்டாயம் 20 மார்க்ஸ் இதுல எடுத்தே ஆகணும். வேற எடுத்துங்களா, நமக்கு A level கெமிஸ்ட்ரியில இந்த மார்க்ஸ் எடுத்துட்டு போ அப்படி என்று சொல்ற பாடம் தான் உண்மையாவே ஆர்கானிக் சொல்லப்படும். ஏன்னா அது ஈஸியா இருக்கும். அதோட கான்செப்ட் எல்லாம் நீங்க விளங்கினீங்கன்னா அது ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். டெரைவ்ல சி எடுக்கணும், எஸ் எடுக்கணும் நினைக்கிறப்ப ஆர்கானிக் கொஞ்சம் படிச்சுக்கொண்டீங்கனாலே ஓகே, அது கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கொண்டீங்கனாலே ஓகே. ஆர்கானிக்ல கடுமையா போட்டு விளக்கறத விட ஆர்கானிக் ரிலேட்டிவ்லி பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ரைட், சோ 22.5 புள்ளியில ஆக குறைஞ்சது நீங்க வந்து பிள்ளைகள் 20 மார்க்ஸ் சரி எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னு சொன்னா நீங்க A லெவல்ல நஷ்டவாளிகளாக கருதப்படுவீங்க. A லெவல் படிச்சு 3 வருஷம் படிச்சு ஒரு நஷ்டவாளி. கெமிஸ்ட்ரி படிச்சதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. உண்மையாவே ஆர்கானிக் நீங்க ஒழுங்கா ஒரு அளவு செய்யலைன்னு சொன்னா, ஏன்னா பிகாஸ் மற்ற பாடங்களை கம்பேர் பண்ணக்குள்ள, இன்ஆர்கானிக்கை கம்பேர் பண்ணக்குள்ள, அல்லது வந்து நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணக்குள்ள நீங்க யார்கிட்ட கேளுங்க, ஆர்கானிக் ஈஸியா சொல்லுவாங்க. சரியா? சோ மிகவும் கவனம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு பாடம் தான். சோ நம்ம கிளாஸ்ல எப்படி என்ன விஷயம் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொன்னா, 10 இயர்ஸுக்குரிய எஸ்ஏ செய்யப்பட்டிருக்கும் தனித்தனியாக. அதே மாதிரி 10 இயர்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்டத்தட்ட 100+ எம்சிக்யூ 100+ எம்சிக்யூ செய்யப்பட்டிருக்கு. சரியா? சோ இதுல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இப்ப எஸ்ஏ எடுத்தீங்கன்னா 10 வருஷம் இருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் நான் ஃபேஸ் பண்ண क्वेश्चंस. இப்போ ரீசன்ட்டா வந்து 22 23 நான் வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கேன்ல எஸ்ஏ क्वेश्चंस. சோ நான் ஃபேஸ் பண்ண क्वेश्चंसல எப்படி ஈஸியாக நான் வந்துட்டு ஐடியாஸ் எடுத்தேன். சோ என்னென்ன நான் பிழையாக யோசிச்சேன். சோ யோசிச்சு நான் எப்படி ஃபைனலாக ஐடிக்கு வந்தேன், விடைக்கு ஆன்சர் பண்றேன்ற மாதிரி. பட் இதுல மெயின் திங் என்னன்னு சொன்னா, நமக்கு மெயின் திங் என்னன்னு சொன்னா, இதுல ஒரு 2 வருஷம், சில டைம் ஸ்ட்ரக்சர்ஸ்ல 3 வருஷம் செஞ்சு காட்டியிருப்பேன். சோ 2 வருஷம் அல்லது 3 வருஷமான क्वेश्चंस எப்படின்னு சொன்னாலே அந்த பாயிண்ட்லயே நான் வந்துட்டு உங்களுக்கு செய்றேன். சரி, அந்த கணத்திலேயே செய்றேன். உங்களோட நீங்க பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே நான் அதை செய்றேன். சோ நான் அப்ப ஏன் நான் அந்த மாதிரி செய்யணும்னு டிசிஷன் எடுத்துறேன்னா, அப்பதான் நான் உங்களுக்கு விளக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன். சோ நான் எப்படி டைரக்டா ஆன்சருக்கு போறேனா, இல்ல வந்துட்டு நான் யோசிச்சு ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகி சோ அந்த ஃபெயிலியர்ல இருந்து நான் எப்படி கரெக்ட் ஆன்சருக்கு போறேன். சோ எனக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு காலமே क्वेश्चனுக்கு ஆன்சர் தேவையில்லை. எப்படி இல்லை, அதை நான் ஸ்கீமை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டு வந்தானே क्वेश्चனுக்கு ஆன்சர்ன்னு சொன்னா. பட் எனக்கு என்ன தேவைன்னு சொன்னா, ஒரு क्वेश्चन ஃபேஸ் பண்றேன், அந்த क्वेश्चன்ல ஸ்ட்ரகிள் பண்றேன்னா நான் அடுத்தது எப்படி யோசிக்கணும்ங்கிற ஐடியா தான் உண்மையாவே ஒரு A level படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைன்னா. சோ क्वेश्चனுக்கு ஆன்சர்ன்னு சொன்னா அதெல்லாம் வந்துட்டு பாஸ் பேப்பரை பார்த்துட்டே படிச்சுட்டு போகலாம். சோ அந்த விஷயம் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி இருக்குது மெயினா. சரி, சோ நான் அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ல எப்படி யோசிக்கிறேன், சோ அந்த யோசிச்சு பிழையாக ஆன்சர் வந்தால் அந்த பிழையில இருந்து நான் எப்படி ஃபைனலாக கரெக்டான ஆன்சருக்கு இந்த மெத்தடை செலக்ட் பண்ணி போறேன். சோ கண்டிப்பா அந்த விஷயங்கள் இருக்கு. சோ மெயினாக பாருங்க பிள்ளைகள், எஸ்ஏல குறிப்பிட்ட மாற்று எஸ்ஏ செய்ய போகுள்ள நமக்கு குறிப்பிட்ட ஒரு 7 பேட்டர்ன் ஆஃப் ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தா ஓகே. 7 பேட்டர்ன் ஆஃப் ஐடியாஸ்.
ஸோ அந்த 7 பேட்டர்ன்ஸையும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்குள்ள. ஸோ ஒவ்வொரு இயர்ஸுக்குள்ள ஒவ்வொரு மாதிரியாக நான் யோசிக்கிறேன். இப்படியான இடங்கள் வந்தால் நம்ம எப்படி யோசிக்கணும், அதுதான் நம்ம பிள்ளைய தேவை. பாஸ் பேப்பர்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும், இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தா நான் எப்படி ஃபேஸ் பண்ண, எனக்கு அதே ப்ராப்ளம் வராது, ஒரு காலமுமே அதே ப்ராப்ளம் வராது A level பேப்பர்ல, சரியா? பட் அதே மாதிரி வேற ஒரு ப்ராப்ளம் வந்தா, சோ அதே மாதிரி வேற ஒரு ப்ராப்ளம் வந்தா அதுக்கு நான் அந்த இடத்தை நான் என்னத்தை யோசிக்கணும், அந்த இடத்தை என்ன ஐடியாவா கெட்ச் பண்ணணும்ங்கிற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு எஸ்ஏ குள்ள இருக்கும், சரியா? மிகவும் முக்கியம் 7.5, சரியா? ஆக குறைஞ்சது நீங்க 7 சரி எடுக்கணும். சோ எஸ்ஏ குள்ள அதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா பிள்ளைகள், எஸ்ஏ குள்ள நீங்க பாத்தீங்கன்னா A பார்ட், B பார்ட், C பார்ட் இருக்கும். அதுல C பார்ட் பொறிமுறை கேள்வி வரும். சோ நான் C பார்ட் வந்து பொறிமுறைங்கிறதுனால அதை செஞ்சிருக்க மாட்டேன். பிகாஸ் என்னடா பொறிமுறை நமக்கு ஆல்ரெடி தந்திருப்பாங்க. சோ அதை பார்த்து எழுதுறது தான். சோ அதுல ஐடியா ஒண்ணுமே இல்ல. சோ C பார்ட் பொறிமுறை கேள்வி நான் செஞ்சிருக்க மாட்டேன். அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுறேன். ஏன்னு சொன்னா 100% நம்மளுடைய கிளாஸ்ல வந்துட்டு உண்மைதான், சரிதானே? எஸ்ஏ செஞ்சிருப்பேன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்க போகல A பார்ட் மட்டும் செஞ்சிருந்தா அங்க வந்துட்டு விஷயம் ஒண்ணு இல்லை. B பார்ட்டும் C பார்ட்டும் இல்லைன்னா விஷயம் இல்லை. நீங்க என்னடா கொஸ்டின் பண்ணக்கூடாது. சோ C பார்ட் அதுல வந்துட்டு பொறிமுறை கேள்வி அதை பார்த்து எழுதுற கேள்வி உங்க நோட்ஸ்ல இருக்கும், நீங்க பார்த்து எழுதுறீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை நீங்க தியரியில படிக்கணும்னு சொன்னா தியரி பேக்கேஜ் எடுத்து படிக்கணும், ரைட்? ஓகே. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தேவை. சோ அடுத்தது நம்ம பார்ப்போம் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்ல தான் ஒரு வில்லன் இருக்கிறான். யாருன்னு சொன்னா நீங்க எல்லாருமே யோசிக்கிறது ஸ்ட்ரக்சர்ல சமபகுதிய கேள்வினாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ட் வந்து இருக்கு. எங்களை படிப்பிக்க போகலே அப்படிதான். சமபகுதிய 4வது A பார்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் செய்யாதீங்க பிள்ளைங்க, 4வது B பார்ட் அல்லது 4வது C பார்ட், 4வது B C செய்யுங்க, 4வது A கடைசியா வந்து செய்யுங்கன்னா சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியும் அதுதான். அது எந்த டைம்ல சொன்னா நீங்க வந்துட்டு கெஸ் பண்ணிட்டு போகாத டைம்ல. இப்ப நான் வந்து 2018 எக்ஸாம் எழுத போகல பிள்ளைகள், நான் கெஸ் பண்ணிட்டு போனேன் இதுதான் வரும்னு சொல்லி. உண்மையாவே கெஸ் பண்ணிட்டு போனேன், உண்மையாவே அந்த கேள்வி தான் வந்துச்சு. உண்மையாவே நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை படிப்பிச்சுட்டு போனேன், இதுதான் வரும் ப்ரோபாபிலி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியா படி. பட் அதுதான் வந்து இருந்துச்சு. ஸோ சேம் டைம் வந்துட்டு என்னன்னா நமக்கு கெஸ் பண்ணிட்டு போயிருந்தா ஓகே. அப்படியான கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கே நான் எந்த டைம்ல ஃபர்ஸ்ட் கே செஞ்சது நான் அதுல ஏதான். பட் நான் ஃபிக்ஸ்டாவே போயிருந்தேன், நான் பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் நான் அதுல B செஞ்சு C செஞ்சு அப்படி ஒப்பினுக்கு செய்யறேன். பட் நான் இனிஷியலா செஞ்சது நான் அதுல ஏதான். ஓகே. சோ ஸ்ட்ரக்சர்ல சமபகுதிய கேள்விகள் எந்த மாதிரி செய்யுது. சோ சமபகுதியை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா கொஸ்டினை வாசிச்சுட்டு அப்படியே ஆன்சர் எழுதணும்னா கண்டிப்பா செய்யலாம். சோ எப்படி செய்யறதுக்கு அதுக்கு 2 பேட்டர்ன் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு, ரெண்டு வழியில செய்யணும், சரி? சோ அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்யணும். நீங்க உதாரணமாக 2 மெத்தட்லயும் செய்யறீங்க, 2 மெத்தடுக்கும் உங்களுக்கு ஒரு காலமே மார்க்ஸ் கிடைக்காது. அந்த மெத்தட்ல இருந்து வர ஃபைனல் அவுட்புட் தான் மார்க்ஸ் கிடைக்கும். நீங்க ஃபைனலா என்ன எழுதணும்னா அதுல வந்துட்டு மூலக்கூறை தான் நீங்க எழுதணும். சோ அந்த மூலக்கூறை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னென்ன மெத்தட்ஸ் அப்ளை பண்ணணும். சோ 10 இயர்ஸ்க்கு அனலைஸ் பண்ணிருக்காரு, சரி? சோ என்னென்ன அந்த மெத்தட் 2 மெத்தடும் என்னென்ன, சோ எந்தெந்த மெத்தடுக்குள்ளால போயிட்டு நீங்க ஆன்சர் எடுக்கலாம், ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். ஆன்சர் எடுக்கலாம், நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் எடுக்கலாம். இப்போ இங்க என்ன தேவை, ரைட், டைம் ஷார்ட் அவுட் பண்ணி நான் என்ன செய்யணும், ஆன்சர் எடுக்கணும். அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். சோ ஸ்ட்ரக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமாக சமபகுதிய கேள்விக்கு ஈஸியாக செய்யக்கூடிய, ஈஸியாக ஆன்சர் எடுக்கக்கூடிய அந்த மெத்தட்ஸ், 2 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ், எப்படி நான் வந்துட்டு ஆன்சருக்கு போகணுங்கிற அந்த வழிமுறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பி பார்ட் क्वेश्चन அது நமக்கு சும்மா நார்மலா தியரி தான். சோ பிஎம் சி வந்துட்டு தியரியா தான் இருக்க போது, சும்மா நமக்கு தாக்கம் தெரிஞ்சிருந்தா விட எழுதிட்டு போகலாம். சோ அந்த தாக்கங்களை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்றது, எப்படியாக அதுக்குரிய ட்ரிக்ஸ் என்ன, மெமரைஸ் பண்றதுக்குரிய வழி என்ன சம்பந்தமாக நான் அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்சிக்யூ நமக்கு வந்துட்டு ஈஸியாக என்ன செஞ்சு கொள்ளலாம், ஆர்கானிக் எம்சிக்யூனால ஈஸியான எம்சிக்யூஸ் தான். ஜஸ்ட் தியரி தெரிஞ்சா அப்ளை பண்ணா ஓகே. பட் அதுல ஒரு 3-4 எம்சிக்யூஸ் வந்துட்டு என்ன செய்யும், கொஞ்சம் நமக்கு ஆர்கானிக் எல்லாமே ஈஸியா போடல. அதே 10 எம்சிக்யூன்னு சொன்னா 10மே ஈஸியா போடணும்னு சொன்னா அப்ப எல்லாருமே 10க்கு 10 எடுத்து எல்லாருமே ஆர்கானிக் செஞ்சுட்டு போயிடுவாங்க. சோ ஒரு 4 எம்சிக்யூ நமக்கு என்ன நடக்கும், ஒரு ப்ராப்ளம் காட்டுற மாதிரி இருக்கும். சோ அப்படியான எம்சிக்யூஸ் இப்படி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ஒதுக்கி நான் எப்படி செஞ்சு கொள்றது, சரி? சோ சரியான ஆன்சர்ஸ்க்கு போறது முக்கியம் பிள்ளைகள். அதுக்கு இன்னொரு வழி, டைரக்டா பார்த்து சரியான ஆன்சருக்கு போகலாம், இல்லைன்னா பிழையான ஆன்சர் எல்லாமே தட்டி போட்டு சரியான ஆன்சருக்கு போகலாம். சோ அதுதான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லயும் பார்ப்போம் இன்னொரு வகையில.
நம்ம முயற்சி செஞ்சு பிழை என்று சொல்லி கெஸ் பண்ணி அப்படி தட்டிட்டு போறதும் இருக்கும். டைரக்டா பார்த்து இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி தட்டிட்டு போறதும் இருக்கும். அப்படி போய் நம்ம எப்படி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு மெத்தடும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ 100+ MCQs இருக்கு, ரைட்டா? ஓகே, அடுத்த விஷயம், இது யாருக்கானது என்று சொன்னா கண்டிப்பாக தமிழ் மீடியம் படிக்கிறார்களுக்கு இருக்கும். அடுத்தது பைலிங்குவல் இங்கிலீஷ் மீடியம் தான், பட் அவங்க வந்துட்டு O level மட்டும் சரி தமிழ் மீடியம் தெரிஞ்சாங்க, தமிழ் கொஞ்சம் ஏழுமானார்கள், விளங்கப்படுத்துறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பார்கள். பட் நான் அந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க என்ன இங்கிலீஷ் மீடியம் ரிலேட்டடான என்ன டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் क्वेश्चंस டவுட் வந்தாலும் எனக்கு கேட்கலாம், நான் அதை உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ யாரை நீங்க படிக்கலாம்னு சொன்னா தமிழ் மீடியம் பிள்ளைகள் எந்த வித யோசனையும் இல்லாம படிக்கலாம். பட் பைலிங்குவல் வந்து நிறைய பிள்ளைகள் படிக்குது. ஸோ நீங்க வந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். பிகாஸ் டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் நான் இன்ஷால்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரைட்? ஓகே. ஸோ அடுத்தது என்ன பிள்ளைகள், இந்த கிளாஸஸ் வந்துட்டு நமக்கு முழுவதுமாக வீடியோ கிளாஸஸாக இருக்கும், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸாக இருக்கும். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க பார்ப்பீங்க. டவுட்ஸ் இருந்தா எனக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ நான் படிப்பிச்சதுல என்ன சரி பிள்ளை இருக்குது, டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னா நீங்க 100% எங்களுக்கு, அதாவது நம்மளோட கிளாஸ்ல மெயினான விஷயம் என்னன்னா டிரான்ஸ்பெரன்சி வந்து 100% இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் இடையிலான டிரான்ஸ்பெரன்சி 100% இருக்கும். அதால எனக்கு தெரியும் நிறைய பிள்ளைகள் வந்து சார் அடுத்த பேக்கேஜ் தாங்க சார், பிசிக்கல் செய்யுங்க சார், ஆர்கானிக் எக்ஸசைஸ் செஞ்சு தாங்க சார், நிறைய பிள்ளைகள் கேட்குறீங்க. பட் என்ன செய்யறது, அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்துட்டு அகாடமிக்ஸ் அது இதுன்னு சொல்லி போறதுனால எனக்கு அந்த இதுக்குள்ள ஷோட் அவுட் பண்ணிக்கலாம் இருக்குது. பட் இன்ஷால்லா 2025 2026க்கு நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, பட் 2024க்கு ஏதாவது செய்ய நிறைய பிள்ளைகள் வந்துட்டு ஆர்கானிக் எனக்கு தாங்க சார் கேட்டதுனால நான் என்ன செய்யறேன், ஆர்கானிக் 10 years எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பாஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக 2024ல இருக்கு, மிச்சம் யூஸா இருக்கு, ரைட்? ஓகே. ஸோ அந்த வகையில் நம்ம ப்ரைஸை பார்த்தோம்னு சொன்னா டோட்டலாக நீங்க இந்த வீடியோ மட்டும் எடுக்க போறீங்கன்னா நீங்க 1800 பே பண்ண வேண்டி வரும். 1800 இந்த பேக்கேஜ் மட்டும் எடுக்கிறதா இருக்கலாம். இதோட சேர்த்து நீங்க வேற ஏதாவது யூனிட் பேக்கேஜஸ் ஓ சீரிஸ் பேக்கேஜஸ் நான் ரிலீஸ் பண்ணிருந்தேன். சீரிஸ் பேக்கேஜஸ் ஆல்ரெடி தெரியும். என்னன்னு சொன்னா ஷார்ட் மெத்தட் சீரிஸ் என்று சொல்லி, ஸோ எப்படி ஈஸியாக கொஸ்டின்ஸ் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி செய்யறது. இப்போ எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு ஒரே பேட்டர்ன்ல வராது. பட் சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு வழக்கமா வர மாதிரியான பேட்டர்ன்லே வரும். அப்படியே வர போகல எப்படி ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்றது, அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஷார்ட்டான ட்ரிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்றது, ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கொஸ்டின் செய்ய போகல எப்படி ஷார்ட் ட்ரிக்ஸ் என்ன பேட்டர்ன்ல செய்யணும், என்னென்ன இதுகளை நம்ம மெமரைஸ் பண்ணி எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்ங்கிற விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு. ஸோ அது வந்துட்டு டைமை சேவ் பண்றதுக்கு 100% டைமை சேவ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணணும். அது ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க பார்க்கலைன்னா நீங்க யூடியூப்லயே நீங்க பார்க்கலாம். அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு பேக்கேஜ் ஷார்ட் மெத்தட் சீரிஸ் பேக்கேஜ் ஒரு தியரியோட சேர்த்து ஏதாவது ஒன்று எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு 1500 இந்த பேக்கேஜுக்கு உங்களுக்கு வரும், ரைட்? ஓகே. அதே மாதிரி நீங்க இந்த ஃபுல் பேக்கேஜஸ் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் எடுத்து படிக்கிறீங்க. நான் படிப்பிச்ச இது வரைக்கும் 6 யூனிட்ஸ் படிப்பிச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து இதுவும் ஷார்ட் மெத்தட் சீரிஸ் பேக்கேஜ் இருக்கு. ஸோ டோட்டலாகவே நீங்க எடுக்க போறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 7000 தான் நான் அதில் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இந்த பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணி 8000 வரும். கிட்டத்தட்ட அது டோட்டலாக நீங்க பாத்தீங்கன்னா 15,000 தனித்தனியாக எடுத்து படிக்க போனீங்கன்னா 15,000 பேக்கேஜ். பட் நீங்க என்ன செய்யலாம், 8,000 எடுத்து படிச்சு கொள்ளலாம். சரி. ஸோ பிள்ளைகள் நம்ம ஒரு தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பேக்கேஜஸுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் தேவைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைகள் இருக்கின்றதுங்கிற பட்சத்தில் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் நான் எழுதிக்கிறேன், இந்த வாட்ஸ்அப் நம்பரும் நார்மல் கோட் நம்பரும் அதுதான். ஓகே. ஸோ அந்த வகையில் பிள்ளைகள் இன்னும் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களோட ஃபேக்கல்ட்டியால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள், அதாவது படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஏலவல்ல ஏதாவது ஃபேஸ் பண்ற அடுத்த மூவ் வந்துட்டு என்ன தெரியாம இருக்கிறாங்க, அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லி அவங்களை கைட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன சரி இஷ்யூஸ் இருந்தா, ஏலவல்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை இருக்குது, உங்களால அடுத்தது வந்துட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கண்டிப்பாக எங்களுடைய அந்த டீம் வந்துட்டு காத்துட்டு இருக்கு. ஓகே. அந்த வகையில கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் யூஸ் ஆக இருக்குங்கிற நம்பிக்கையில இதே மாதிரி இன்னும் ஒரு பேக்கேஜ்ல நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம்
விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். தேங்க்யூ.